சுவாமிநாதன் சார் வணக்கம். இன்றைக்கு சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 400 பேரை கூட்டிக் கொண்டு தற்போது தாவேகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அண்மை செய்திகளா இந்த நிகழ்வை நீங்க முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது முதல்ல அதிமுகவுக்கு பெரும் பலவீனம். ஏற்கனவே தேர்தலுக்கு பின்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக தொடர்ச்சியாக கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே அதிமுக பல்வேறு கூறுகளாக உடைந்து வருகிறது. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு இந்த அணிமாற்றம் என்பது பல தரப்பினராலும் செய்யப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அதுல முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் தென் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமானவர். கடந்த தேர்தலில் கூட அவர்லாம் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். அப்படிப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு இடம்பெறாங்க. அது ரொம்ப ஒரு அதிமுகவுக்கு பெரிய பலவீனம், தாவேகாவுக்கு பெரிய லாபம். கிட்டத்தட்ட இந்த கட்சியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்கள் முகம்தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப அங்க நன்கு தெரிந்தவர்கள் தேவை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ல கணிசமான அளவுக்கு வெற்றி பெறணும்னா அறிமுகப்பட்ட நபர்களும் முகங்களும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் முதல்ல தேவை. இது அதிமுகவினுடைய பலவீனம் அப்படிங்கிறது ஒரு நிலையில இருந்தாலும் கூட அதை விட முக்கியமானது தாவேகா தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி ஒரு விஷயத்தை பேசி வந்தார். களத்திலே இல்லாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கினார். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேல் இன்னைக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த கட்சியில நம்பிக்கை இழக்கிறாங்கன்னா தலைமை இதுவரை தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து பரிசீலிக்கல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 36 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்காங்க. அந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் பயணிக்கிறாங்க, கருத்துக்களை கேட்கிறாங்க. பல கட்சிகளும் எங்கள் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராயிறாங்க. பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அது மாதிரியான ஆராய்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர்களே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இதுதான் கட்சியில கிரவுண்ட்ல கீழே அடிமட்ட வரையும் கொண்டு போகும். என்ன கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த கோவில்பட்டி சார்ந்த பகுதியில ஏற்கனவே மாணிக்கராஜா போன்றவர்கள்லாம் அதிமுகவில் இருந்து அமமுக நகர்ந்து இன்னைக்கு அவர்களும் திமுக பக்கம் போயிட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களில் செயல்பட்டவர் முன்னாள் அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள், அந்த பக்கம் உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், இவர்களெல்லாம் அனுபவசாலிகள். இவர்கள் எல்லாம் தலகர்த்தர்களை தொடர்ந்து அதிமுக இழப்பது என்பது அந்த இயக்கத்தை இன்னுமே பலவீனப்படுத்தும். இது தாவேகாவுக்கு நல்ல லாபம். ஏன்னா ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்று விட்டாங்க. 107 இடங்கள் இன்னைக்கு அவர்கள் வசம் இருக்கிறது. திருச்சி கிழக்கை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த நேரத்துலதான் முக்கியமான தலகர்த்தர்கள் எல்லாம் அவர்களோடு இணைகிறது. அந்த கட்சிக்கு ஆட்சி நிர்வாகத்துல ரொம்ப ஒரு உபயோகமாகவும் இருக்கும். தெரிந்த தலகர்த்தர்கள் வருகிற பொழுது உள்ளாட்சி தேர்தலையும் கணிசமான இடங்களை தாவேகா கைப்பற்ற வாய்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் அதிமுக மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். புரிந்தவர்கள், விலகியவர்கள், விளக்கப்பட்டவர்கள் எல்லோருடையும் இனியாவது அரவணைத்து போகணும். அதுதான் இது உணர்த்துதுன்னு பாக்குறேன். சுவாமிநாதன் சார், இப்போ முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் நீண்ட காலம் பயணம் செஞ்சவங்க, அப்போ திடீர்னு தாவேகாவில் இணைறாங்க அப்படின்னா இந்த இணைவு கொள்கை அடிப்படையில இணைறாங்களா இல்ல கட்சி வாய்ப்புக்காக, அதாவது பதவி வாய்ப்புக்காக இணையிற ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இரண்டுமே இருக்கிறது. ஒன்று அரசியல் எதிர்காலம். முதல்ல ஒரு அரசியல்வாதி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அலசுவார். அவருடைய அரசியல் எதிர்காலம் என்று பார்க்கிற பொழுது தொடர்ந்து 10 முறைக்கு மேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படி தொடர் தோல்வியில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையோ, மீண்டும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிடுவோம் என்கிற நம்பிக்கையோ இயல்புலே வரணும். அது குறைவாக இருக்கிறது அவர்களுக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலோ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலோ இல்லாத ஒரு மனக்குறை இப்பொழுது அவர்கள் மத்தியில் இருக்கு. ஒரு தேர்தலில் தோற்பாங்க, மறு தேர்வில் வெற்றி பெறுவார்கள். இதுதான் அதிமுகவின் கடந்த கால வரலாறு. பட் இந்த முறை வரலாறுகள் மாற்றி எழுதப்படுது. ஒரு புதிய கட்சி வந்தவுடன் வெல்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு நீண்ட நீடித்த தன்னுடைய அரசியல் எதிர்காலம் முதல்ல கேள்விக்குறியாவதாக உணர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, கொள்கை கேட்டீங்க. கொள்கை அடிப்படையில் திமுகவை அரசியல் எதிரி என்று அறிவிக்கிறது தான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அவை ஏறக்குறைய நீங்க அதிமுகவினுடைய குரலும் தாவேகாவினுடைய குரலும் திமுக விஷயத்தில் ஒன்றுதான். நீங்க அதிமுகவினுடைய நோக்கம் என்பது திமுக எதிர்ப்பு, தீய சக்தி என்பதுதான். அதே கோஷத்தை இவரும் முன்வைப்பதனால இவர்களுடைய பயணத்துக்கு தடை இருக்காது. அதனால அவர்கள் கொள்கை ரீதியாக திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் நாங்கள் பயணித்திருக்கிறோம் என்பதாக உள்ளூரையும் விளக்கம் அளித்து விட முடியும். அது கிரவுண்ட்லையும் ஓரளவு ஈடுபடும் அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு 400 பேரை கூட்டிட்டு தாவேகாவில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு அதிமுகவில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? தொடர்ந்து இந்த மாற்றம் தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய சமநிலையை எவ்வாறு பாதிக்கும்? இல்ல, இது முதல்ல நம்ம என்ன விஷயம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் முதலில் விஜய் வெளியில் வந்து கொண்டிருந்தார். தேர்தல் பரப்புரைகளுக்காக சனிக்கிழமை தோறும் முதலில் விஜய் வெளியில் வந்தார். கரூர் சம்பவத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 70-72 நாட்கள் அவர் முடங்கி இருந்தார். அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவர் வெளியில் வந்ததை போல சனிக்கிழமை தோறும் இப்பொழுது இணைப்பு விழா நடக்கிறது. அந்த இணைப்பு விழாக்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பெரும்பாலும் அதிமுகவிலிருந்து வருபவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்களை இணைக்கிறாங்க. இது கட்சியில கடைமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் மத்தியில சோர்வை உருவாக்கிறோம்.
நீங்க இப்ப இன்னைக்கு வரக்கூடியவர்கள் நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னாலும் அவர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் இரட்டை இலையோடும் அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளோடும் 25-30 ஆண்டுகளுக்கு மேல நீண்டகால உறவோடு இருப்பவர்கள். அப்ப அந்த உறவு துண்டிக்கப்படுகிற பொழுது அவர்களால தாவேகாவுக்கு கடைமட்ட தொண்டர்கள் அழைத்து செல்லப்பட்டுருவாங்க. நீங்க ஒரு சாதாரண ஊராட்சி செயலாளராக இருப்பார், முன்னாள் பேரூராட்சி செயலாளராக இருப்பார், கவுன்சிலராக இருப்பார். அதுதானே அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தேவை. தாவேகா அதற்குத்தான் தயாராகிறதுன்னு நான் பாக்குறேன். நீங்க நேற்று வந்து அண்ணாமலை கூட உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து பணியை தொடங்குகிறார். உள்ளாட்சியில கணிசமான இடங்களை பெறணும், அதற்காக அப்துல் கலாம் பயிற்சி மையம் அமைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறார். இதமும் அதிமுக தன் தோல்விக்கான காரணங்களை பரிசீலனை செய்யணும். இப்ப அவர்கள் இமிடியேட்டா செய்ய வேண்டியது, பலரும் விலகிட்டு இருக்காங்கிற பேசு பொருள் இருக்கு, அதை மாற்றுவதற்கு ஏற்கனவே விலகியவர்கள் நீக்கப்பட்டவர்களை எல்லாம் சந்தித்து இவர்கள் இணைக்கப்படுகிற பொழுது, இல்ல இந்த இயக்கத்திலையும் புதிதாக வர்றாங்க, ஏற்கனவே விலகியவர்கள் இணைகிறாங்க, அதிமுக புத்துயிர் பெறுகிறது என்கிறது போன்ற ஒரு தோற்றமாக தரணும். அது இல்லாவிட்டால் களத்தில் அவர்களுக்கு பெரும் கஷ்டம் என்பதாகத்தான் நான் உள்வாங்கிக்கிறேன். சுவாமிநாதன் சார், ஏற்கனவே இளைஞர்கள் தான் எதிர்காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய இந்த நிலையில சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன பிரச்சார முறைகளை இப்ப இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தீவிரப்படுத்தி இருக்கு. ஆனா அதிமுகவில் இந்த மாதிரி அணிகளாக பிரிஞ்சாங்க, தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அதிமுகவில் ஐக்கியமானாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தாவேகவில் இணைய இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்க என்ன மாதிரியான யுக்திகளை அவர் கையாள வேண்டி இருக்கு? முதல்ல சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவ் ஆகணுங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக ஸ்டாலின் அவர்களை பேஸ்புக் பேஜ்ல 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் அந்த சமூக தாக்கம் பத்தி சொல்றேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஏதாவது பேசினார், வெளியில் வந்தார், நடவடிக்கையில் ஈடுபட்டார்னா இயல்பாகவே அது இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகுது. ஆனா இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முகநூல் பக்கத்துல பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு. நீங்க கட்சியே 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டேயே போகலையே. இளைய தலைமுறை ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை விஜயகாந்த் அவர்கள் வருகையை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. அந்த இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையில முதல் மாநில செயலாளரை கூட டாக்டர் வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்டர்வியூ மாதிரியே எடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த இளைஞர்களை நிர்வாக பொறுப்புகளுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி கிளை செயலாளர், ஊராட்சி செயலாளர், இளைஞர் பாசறையில மாவட்ட செயலாளர் இதெல்லாம் நியமிப்பதற்கு முன்பாக அன்னைக்கு அமெரிக்காவின் அதிபரா ஒபாமா இருந்தார். இன்டர்வியூ எடுப்பாங்க. அமெரிக்க அதிபர் யாருன்னு முதல் கேள்வி கேட்பாங்க. ஒபாமான்னு சொல்லுவாங்க. உங்க ஊர் ஒன்றிய செயலாளர் யார் அதிமுக கேட்டா தெரியாதுன்னு இளைஞர் சொன்னா அவருக்கு பொறுப்பு இல்ல. அப்படியெல்லாம் அந்த கட்சி கட்டமைப்பை ஒரு இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. இன்னைக்கும் நினைவில் இருக்கிறது, நானெல்லாம் அன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தேன். கல்லூரியில் படிக்கிற பொழுதுதான் அந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறைகள் அவ்வளவு பிரபலியமாக இருக்கும். பத்திரிகை துறைக்கு வந்த புதுதிலாம் அது அவ்வளவு பிரபலியமாக இருக்கும். அவ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நினைவில் இருக்கிறது. உங்களுடைய தொலைக்காட்சிகள்ல கூட ஓடும், இளைய ரத்தத்தின் பாசறை, இது இமயமே அதிரும் போர்ப்படைன்னு அதனுடைய விளம்பரங்கள்லாம் ஓடும். அந்த அளவிற்கு இளைஞர்களை ஈர்த்தாங்க. காரணம் என்ன, கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுடைய வருகை. கிட்டத்தட்ட 2006 அந்த கட்சி 8% ஓட்டை வாங்கியது. அந்த 2006க்கும் 2011க்கும் இடையில அந்த கூட்டணி உருவாகிற காலத்திற்கு இடையில இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிறதுக்கு அவ்வளவு வேலைகள் செய்தது அதிமுக. பட் இன்னைக்கு விஜய் வந்து விட்டார். 2 ஆண்டுகளா களத்துல விஜய் இருக்காரு. அதை உள்வாங்கி இருக்கணும், சமூக வலைதள பக்கங்களை ஆக்டிவாக வைத்திருக்கணும், இளைஞர்களை அதிகமாக அளவிற்கு உள்ளிழுத்திருக்கணும். இது எதுவுமே செய்யல. இப்ப நீங்க எல்லாமே விதைநெல்லை அவிச்சு தின்னுட்டு அறுவடைக்கு புறப்பட்ட கதை தான். பட் இனியேனும் கூட அந்த சமூக வலைதள பக்கங்களை ஆக்டிவ் பண்றது, கட்சியில இருக்கக்கூடிய, நீங்க பாருங்க, ஒரு தொண்டர் உயிரிழந்தாரு அண்மையில கூட. கட்சியில பல அணிகளாக பிரிந்து விட்டாங்க, கட்சி ஆட்சிக்கு வரலன்னு உயிரிழக்கிறார். அவருடைய இடத்துல போய் நீங்க இரங்கல் தெரிவிக்கிறது மரியாதை. அது மட்டுமல்ல, அந்த இயக்கம் பிளவுபட்டு இருக்கிறது. 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு இயக்கம். கண் முன்பே அந்த இயக்கம் கரைகிற பொழுது அதை தடுக்கிற நடவடிக்கையில அந்த கட்சியின் பொதுச் செயலர் ஈடுபடணும். அதெல்லாம் செய்கிற பொழுதுதான் கிட்டத்தட்ட அதிமுக புத்துயிர் பெறும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மக்கள் வாக்களிக்க தயாராகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் நமக்கு 1 கோடி வாக்களுக்கு மேல இவ்வளவு பெரிய விஜயலையிலும் வாங்கியிருக்காங்க. பட் அது வெற்றி என்கிற கோட்டை தொட முடியல. நீங்க ஒப்பீட்டளவுல பாத்தீங்கன்னா திமுக 133 இடங்கள்ல இருந்து 59 ஆகுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66ல இருந்து 47 ஆகுறாங்க. ஆனாலும் திமுகவில இருந்து யாரும் மாறல. அதிமுகவில இருந்து மாறுறாங்கன்னா இந்த தலைமையின் மீதான சந்தேகம், ஐயப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கு. அதை களைய வேண்டிய பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். தெளிவான கொள்கைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் சரியாக கொண்டு சேர்த்தால் மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் களத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வச்சிருந்தீங்க சுவாமிநாதன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி.